தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். டைரக்டர் கார்த்திக் நரேனுடைய டைரக்ஷன்ல அதர்வா, ரஹ்மான், அம்மு அபிராமி, துஷ்யந்த் ஜெயபிரகாஷ் போன்ற பலர் நடிச்சு வெளியாகி இருக்க படம் தான் நிறங்கள் 3. இந்த படத்தோடைய ட்ரெய்லர், டீசர் ஆல்ரெடி நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஒரு 3 ஸ்டோரி உள்ள கதை அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்தை பத்தி பல விஷயங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அசிஸ்டன்ட் டைரக்டரா வர அதர்வாவுடைய ஸ்கிரிப்ட் ஒரு பக்கம் காணாம போகுது, இன்னொரு பக்கம் துஷ்யந்த் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காமிக்கும் போது அம்மு அபிராமி காணாம போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரஹ்மான் அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வரும்போது அம்மு அபிராமி ஏன் காணாம போனாங்க, எதுக்காக காணாம போனாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. கடைசியா இந்த 3 ஸ்டோரி ஒன்னா வரும்போது எதுக்காக இவங்களுடைய ஸ்கிரிப்ட் காணாம போச்சு, இதை யார் எடுத்தா, முக்கியமா அம்மு அபிராமி எங்க போனாங்க, எதுக்காக போனாங்க, இதோட பின்னணி என்ன அப்படின்றத விளக்குறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைனா அமைஞ்சிருக்கு. ஓவராலா இந்த படத்தோடைய கதையை பார்க்கும்போது ஓகே, ஒரு 3 ஸ்டோரியை ஒன்னா சேர்க்கிறாங்க. துருவங்கள் 16ல இவர் எப்படி ஏதோ ஒரு புதுசா பண்ணாரோ அது மாதிரி இதுலயும் இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. பட் ஆனா ஸ்கிரீன் பிளேவா பார்க்கும்போது இந்த படத்துல நிறைய லேக் இருந்துச்சு, நிறைய இடத்துல அந்த எமோஷன் கனெக்ட்லாம் இல்லாம இருந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா, ரஹ்மான் அவர்கள் அவர் பொண்ணை தேடி, அதாவது அவர் பொண்ணான அம்மு அபிராமியை தேடி ஒரு சில விஷயங்கள் போவாங்க. கிடைக்காத போது கார்ல வந்து கதறி அழுவாரு. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது இது சீனா கடந்து போயிடுச்சு நமக்கு. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி, அதாவது அந்த தேடி போறதுக்கு முன்னாடி அம்மு அபிராமிக்கும் அவருடைய அப்பாவான ரஹ்மானுக்கும் உள்ள அந்த பாண்டிங்கையும் அந்த எமோஷனையும் நமக்கு காமிக்காம விட்டதால அவர் என்னதான் கதறி அடிச்சு பிடிச்சு அழுதாலும் அது ஒரு சீனா நம்மளால கடந்து போயிட முடியுது. அதே மாதிரி தான் அம்மு அபிராமிக்கும் துஷ்யந்த் ஜெயபிரகாஷ்க்கும் உள்ள அந்த ஒரு கனெக்ஷன், அந்த ஒரு பாண்டிங், இவங்க வந்து ஒரு ஒன் சைடா லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு உள்ள எப்படி பழகுனாங்க, ஏன் பழகுனாங்க, எப்படி இவங்களுக்கு அந்த பாண்டிங் வந்தது, அந்த எமோஷனுமே அதுல கனெக்ட் ஆகாததால, இந்த படத்துல இருக்க அந்த எமோஷன் கனெக்ட் இல்லாததால ஒரு மாதிரி ஒரு கிராஃபே இல்லாம கொஞ்சம் லாகியா தான் போன மாதிரி இருந்துச்சு. ஸோ இவங்க பண்ண நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கடைசி ½ hour ஆன அந்த கிளைமேக்ஸ்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட், நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்குலாம் அந்த இடத்துல ட்விஸ்ட் இருந்துச்சு. ஸோ அது பார்க்கும்போது ஓகே, கடைசியில நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான், அதாவது இன்டர்வலுக்கு அப்புறம் தான் சரத்குமாரோடைய போர்ஷன் வருது. ஒரு கரப்டட் போலீஸ் ஆஃபீஸரா இவரை காமிக்கிறாங்க. அவருடைய கேரக்டர் இந்த படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காவே எழுதப்பட்டிருக்கு. ஸோ இவருடைய கேரக்டர் மட்டும் இல்லாம ரஹ்மான் அவர்களுடைய கேரக்டர் ஒரு ஆல்கஹாலிக்கா காமிப்பாங்க, ஒரு டீச்சரா காமிப்பாங்க. ஸோ இப்படிலாம் வரும்போது அவங்க கேரக்டருக்கு எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமோ எல்லாருமே அவங்களுடைய ஒர்க்கை பக்காவா பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதர்வாவை நிறைய படங்கள் ஒரு ஸ்மார்ட்னஸ் லுக்கோட பார்த்திருப்போம். அதே மாதிரியான லுக்ல தான் இந்த படத்துலயுமே இருக்காரு. இவங்க ஆரம்பத்தில் போடுவாங்க ஸ்மோக்கிங் கார்டு, குடிக்காதீங்க அப்படின்ட்டு. ஸோ இதுல இருக்க எல்லா கெட்ட பழக்கத்தையும் இவர் பண்ணுவாரு. இதை பார்க்கும்போது ஒரு யங்ஸ்டரா பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து இது ஓகே, கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ற என்ஜாய்மெண்ட்டோட போகும். பட் ஆனால் ஒரு ஏஜ்டு பர்சன் இதை பார்த்தாங்கன்னா, என்னப்பா இந்த பையன் ரொம்ப நேரமா இதே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற அந்த அளவுக்கு வந்து தோண வச்சுது. ஸோ இது மட்டும் இல்லாம அதர்வாவுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவர் என்ன பண்ணணும் அப்படின்றத பக்காவா பண்ணிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் 2-3 இடத்துல நல்லா இருந்துச்சு. பட் ஆனா இதுல இன்னும் கொஞ்சம் மெருகேத்தி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. முக்கியமா அது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ரிவர்ஸ் மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த தாட் ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆனா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண விதத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமேப்பா இந்த ஒரு சீக்வன்ஸை, இந்த ஒரு ஃபைட் சீனை அப்படின்ற மாதிரி தான் பார்க்கும்போது எல்லாருக்குமே தோண வச்சது. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல டைலாக்ஸ் வைஸா நிறைய இம்பாக்ட்ஃபுல் ஏற்படுத்துற சில டைலாக்ஸ்லாம் இருந்துச்சு. முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்த ஃப்ரெண்டை நம்புவேன், அதாவது 6 மாசத்துக்கு முன்னாடி வந்த ஃப்ரெண்டை நம்புவேன், பெத்த அப்பாவை நம்ப மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள அந்த வர கான்வர்சேஷன்ல அந்த எமோஷன் கனெக்ட் எல்லாமே ரொம்ப அருமையா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு இந்த படத்துல. இது மட்டும் இல்லாம இந்த படத்தோடைய மியூசிக் வைஸாவும் சரி, எடிட்டிங் வைஸா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. மியூசிக் வைஸா பார்க்கும்போது இந்த ட்ரிப்பியான சாங்ஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பிஜிஎம், இதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த சாங்கு, ஸோ அது எல்லாமே இந்த படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த ட்ரிப்பியா வர சாங்ஸ் அப்போ இவங்க கொடுத்த எடிட்டிங்ஸ், அதாவது இந்த ட்ரிப்பி சாங்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஹை ட்ரக் எடுத்துக்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான அந்த சாங்ஸ், அதுக்கேற்ற மாதிரியான அந்த எடிட்டு, இது எல்லாமே இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி வைஸ் பார்க்கும்போது நைட் டைமில், அதாவது ஒரு நைட்டில் தான் இந்த கதை எல்லாமே நடக்கும். அந்த நைட் டைமில் எந்த அளவுக்கு சூப்பராக கேப்சர் பண்ணி நமக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை ஓவராலாக பார்க்கும்போது கதை அளவில் இவங்க என்னதான் நல்லா பண்ணியிருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேலே நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்களேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் அதையும் இவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கார்த்திக் நரேனுடைய துருவங்கள் 16 படம் மாதிரி இந்த படமும் அமைஞ்சிருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இதே மாதிரி வேற ஒரு ரிவ்யூல சந்திக்கிறேன். Until then, bye from Vignesh Vicky.